ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, பெரியவா திருப்பாதம் சரணம். எவ்வளவு பூஜை பண்ணாலும், மந்திரம் சொன்னாலும், வழிபாடு பண்ணாலும், பரிகாரம் பண்ணாலும், மத்தவங்களுக்கு எல்லாம் நடக்குது. ஆனா, எனக்கு மட்டும் நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஜோதிடத்துல ரொம்ப மோசமான தோஷம் இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்களா இருந்தாலும் சரி, கவலைப்பட வேண்டாம். இப்படி செஞ்சா போதும் அப்படின்னு பெரியவா சொன்ன ஒரு சுலபமான வழியையும், நம்ம பிரச்சனையை தீர்க்கக்கூடிய சில முறையையும் பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். வாங்க பதிவுக்குள்ள போலாம். நான் நெறைய பேரோட கமெண்ட் படிச்சிருக்கேன். அது சில பேர் போட்டிருப்பாங்க. நீங்க சொல்றது அவங்களுக்கு நடந்திருக்கு, இவங்களுக்கு நடந்திருக்குன்னு சொல்றாங்க. எனக்கு நடக்க மாட்டேங்குது. நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எவ்வளவோ மந்திரம் சொல்றேன், வழிபாடு பண்றேன். நெறைய கோயில் போய் பரிகாரம் பண்ணியிருக்கேன். ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. மத்தவங்களுக்கெல்லாம் நடக்குது. எனக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னு நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்களேன். ஒரு பரிகாரம் எல்லாருக்கும் ஒரே மாரி வேலை செய்யாது. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஒரு கதை சொல்றேனே. ஒரு ஏழை விவசாயி தன்னோட தோட்டத்துல என்ன பண்றாருன்னா, நெறைய கொடிகள், செடிகள்லாம் போட்டிருக்காரு. அதுலருந்து வர காய்கறிகள எடுத்துட்டு போயிட்டு வியாபாரம் பண்ணுவார். ஏதோ கிடைக்கிற வருமானத்துல அன்னைக்கு 3 வேளையும் தன்னோட குடும்பம் நல்ல திருப்தியா காய்கறி அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சாப்பாடு சாப்பிட முடியும். ஒருவேளை அன்னைக்கு வருமானம் இல்ல அப்படின்னா, ரொம்ப கஞ்சோ, கூழோ என்ன கிடைக்குதோ அதுதான் சாப்பிட முடியும். இந்த மாரி ஒரு நிலைமை. அந்த நேரத்துல இவரு என்ன பண்றாருன்னா, தன்னோட தோட்டத்துல விளைஞ்சிட்டு இருக்க ஒரு 5 பூசணிக்கா, அன்னைக்கு பார்த்தா பூசணிக்கா தான் விளைஞ்சிருக்கு. அத எடுத்துட்டு யாரோ என்ன பண்றாரு, மார்க்கெட்ல போய் விக்கலாம் அப்படின்னு போயிட்டு இருக்கப்ப, சைக்கிள்ல வச்சு அப்படியே தள்ளிட்டு போயிட்டு இருக்கப்ப, வழியில ஒரு பாட்டி அவர குறுக்க நிறுத்தி, "ஐயா சாப்பிட்டு 2 நாளாவது, சாப்பிட ஏதாவது இருந்தா குடுங்க" அப்படின்னதும், "பாட்டி என்ட்ட எதுவும் கிடையாது. ஆனா உங்கள பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. அதனால என்ன பண்றேன்னா, இந்த 5 பூசணிக்காயுமே உங்கள்ட்ட குடுத்துர்றேன். இதையே நீங்க மார்க்கெட்ல குடுத்துட்டு என்ன காசு கிடைக்குதோ அத எடுத்துக்கங்க" அப்படின்னதும், "ஐயா ஏன் ஒருத்தவங்களுக்குன்னா கூட பரவால்ல. என் கூட என்னோட வயசான கணவரும் இருக்காரு. அதனால ஏதோ பார்த்து செய்யுங்க" அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டதுக்காக இவரு என்ன பண்ணிடுவாருன்னா, "சரி அப்ப நான் ஒண்ணு பண்றேன். நான் கொண்டு போயி இத கடையில குடுத்துர்றேன். நீங்க போய் காசு வாங்கிக்கங்கன்னதும்" "இல்லப்பா அந்த காசையும் வாங்கிட்டு வந்து நீங்களே குடுத்துட்டீங்கன்னா நல்லாயிருக்கும்." ஏன்னா அவங்க வயசானவங்க 2 பேரும் முடியாதுன்னப்ப அவரு சொல்றாரு, "பாட்டி நீங்க சொல்றது வாஸ்தவம் தான். வயசானவங்க முடியாதுன்னு. காச கையில வாங்குனது என்னோட மனசு மாறிடுச்சு. நான் என்ன பண்றது? அதனால தர்மம் பண்ணணும், உங்களுக்கு உதவி பண்ணணுன்ற மனநிலையில நான் இருக்கேன். இந்த மனசு அப்படியே இருக்கட்டும். நான் போய் காய குடுத்துர்றேன். நீங்க போய் காச வாங்கிக்கங்கன்னு" சொல்லிட்டு போயிடுவாரு. அவங்களும் அதே மாரி போயி அந்த 5 பூசணிக்காய்க்கு உண்டான காசு. ஸோ ஒரு தோராயமா ஒரு ரூ. 500ன்னு வச்சுப்போமே. ஒரு 10 நாள் அந்த 2 பேரும் கொஞ்சம் திருப்தியா சாப்பிட முடியும். அது மாரி வாங்கிட்டு வந்துர்றாங்க. இப்ப இவரு பூசணிக்காய குடுத்துட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டு இருக்காரு. ஆனா வருத்தப்பட்டுட்டுலாம் வரல. ரொம்ப சந்தோஷமா வராரு. ஏன்னா ரொம்ப முடியாதவங்க, ஆதரவு இல்லாத 2 பேருக்கு நம்ம ஒரு 4, 5 நாளைக்கு நல்ல சாப்பாடு போட்டுருக்கோம்னு சொல்லி சந்தோஷமா வந்துட்டு இருக்கப்ப, அவர் என்ன பண்றாரு, ஒரு கால்ல ஏதோ இடிக்குது. கால் இடர்ன உடனே என்னன்னு பார்க்குறாரு. பார்த்தா ஏதோ கீழ ஒரு சின்ன முடிச்சு மாரி இருக்கு. தொறந்து பார்க்குறாரு. சில பொற்காசுகள் இருக்கு. உடனே எடுத்துட்டு போய் சந்தையில குடுக்குறாரு. அதுல நெறைய பணம் கிடைக்குது. உடனே வீடு வாசல்னு கொஞ்சம் வசதியாயிறாரு. ஒரு 10, 15 நாள்லயே ஊர் ஃபுல்லா ஒரு விஷயம் தெரிஞ்சு போயிடுது. பெரும் பணக்காரன் ஆயிட்டாரு அப்படின்ற உடனே. இப்ப இவரோட பால்ய சிநேகிதன் ஒருத்தர் இருப்பார். எப்பவுமே இவர் கஷ்டப்படுறப்பயும் இவர் கூட இருப்பாரு. ஆனா அவர் எப்படின்னா பணத்தாசை பிடிச்சவர். நைஸா கேட்கிறாரு. "என்னடா பண்ண? 10 நாள்ல நீ பணக்காரன் ஆகுற அளவுக்கு" அப்படின்னதும், அப்ப அவர் சொல்றாரு, "ஒண்ணும் இல்லடா, இந்த மாரி என் தோட்டத்துல ஒரு 5 பூசணிக்காய் இருந்தது. எடுத்துக்கிட்டு போனேன். வழியில ஒரு பாட்டியும் அவங்க கணவரும் இருக்கிறதா சொல்லி கேட்டாங்க. அதனால அன்னைக்கு வரக்கூடிய அந்த வருமானத்த அவங்களுக்கு போகட்டும்னு சொல்லி அந்த 5 பூசணிக்காயும் அவங்கள்ட்டயே குடுத்துட்டேன். அவங்க எடுத்துட்டு போய் மார்க்கெட்ல குடுத்து பணமாக்கிக்கிட்டாங்க" அப்படின்னதும், அது செஞ்சதுனால எனக்கு ரோட்ல ஒரு சின்ன பொன் முடிச்சு கிடந்தது. அத எடுத்து இந்த மாரி வசதிகள ஏற்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லிறாரு. உடனே இப்ப இவரு பணக்காரர். நீங்க நல்லா கவனிக்கணும். கடவுளுக்கு நல்லா தெரியும். இல்லாதவன் பட்டவன் குடுக்குற ரூ. 500யும், இருக்கப்பட்டவன் குடுக்குற ரூ. 500க்கும் கடவுளுக்கு வித்தியாசம் தெரியும். யார் உண்மையிலே நல்ல மனசோட தன்னோட கஷ்டத்துல கூட தர்ம நெறியா இருக்கிறான், யார் தனக்கு தேவைக்காக தர்மம் பண்றான்னு அவருக்கு நல்லா தெரியும். அதனால நல்லா புரிஞ்சுக்கணும். இவன் என்ன பண்றான், மறுநாள் ஒரு தோட்டத்துல போயி ஒரு 20 பூசணிக்காய் வாங்குறான். 20 பூசணிக்காய் அந்த பணக்கார நண்பன் போய் வாங்கிட்டு வந்து, வீடு வீடா 2, 2 பூசணிக்காயா அந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் குடுக்குறான். குடுத்துட்டு நடந்து வரும்போது அந்த வாசல்ல ரோட்ட ஃபுல்லா பார்த்துட்டே வரான். எங்கேயாவது ஏதாவது கிடக்கா, எங்கேயாவது ஏதாவது கிடக்கான்னு பார்த்துட்டே வரான். எங்கேயுமே எதுவுமே கிடக்கல. உடனே போயிட்டு ஒரு ஆன்மீக குரு அந்த ஊருக்கு வந்திருக்கிறார். அவர்ட்ட கேட்குறான், "என்ன சாமி இந்த மாரி என் நண்பன் ஒரு 5 பூசணிக்காய் குடுத்தான். அவனுக்கு தங்க முடிச்சு கிடைச்சது. நான் 20 பூசணிக்காய் குடுத்தேன். ஆனா கூட எனக்கு எங்கேயுமே தங்க முடிச்சும் இல்ல, ஒண்ணும் இல்ல. அந்த பரிகாரம் எனக்கு வேலையே செய்யல. அந்த விஷயம் அந்த தானம் எனக்கு புண்ணியத்தையே தரல. இது எந்த விதத்துல நியாயம்?" அப்படின்னு சொல்லி கோவமா கேட்குறான். ஆன்மீக குரு சொன்னாராம், "அப்பா அவன் அன்னைக்கு சாப்பாட இன்னொருத்தங்களுக்கு தியாகம் பண்ணான்.
நான் சாப்பிடலனா கூட பரவால்ல. கஞ்சோ கூட இதே குடிச்சிட்டு இருந்துக்கலாம். அந்த வயசானவங்க நல்லா இருந்துட்டு போட்டுன்னு தன்னோட மோசமான நிலைமையில கூட மத்தவங்க நல்லா இருக்கணும்னு முழு திருப்தியா தன்கிட்ட இருக்க அத்தனையும் குடுத்துட்டான். நீ நெனச்சிருந்தா அந்த பாட்டியையும், அந்த தாத்தாவையும் வாழ்நாள் ஃபுல்லா முழுசா சாப்பிடுற அளவுக்கு தானம் பண்ணியிருக்கலாம். ஆனா நீ அத பண்ணாம பொண்ணுக்கும், பொருளுக்கும் ஆசைப்பட்டு நீ ஒரு 20 பூசணிக்காய வாங்கி குடுத்துட்டா, உடனே அது தானம் ஆயிடுமா? அப்படின்னதும் அவருக்கு அப்பதான் வந்து தன்னோட தவறு புரிஞ்சுதாம். இது ஏன் நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, நெறைய பேரு இந்த பரிகாரங்கிற பேர்ல இந்த மாரி ஏதாவது ஒண்ணு யாரையோ ஒருத்தருக்கு நடந்திருக்கும். இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணியிருப்பாங்க. உடனே அத கேட்டுட்டு வந்து தானும் பண்றது, தானும் முயற்சி பண்றது. அது நடக்காம போயிடும். இதுல பெரிய வருத்தமாயிடும். எப்பவுமே ஒண்ணு சொல்றேன். முழு மனசோட இல்லாத சூழ்நிலையில கூட பிறருக்கு உதவியா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணாதான் அது உண்மையான தானம், உண்மையான தர்மம். அதுதான் உண்மையான பரிகாரம். அத விட்டுட்டு நீங்க வந்து உப்பு ஜாடிக்குள்ள வைக்கிறதும், க்குள்ள வந்து இலைய போட்டு விளக்கேத்துறதும், இல்ல பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா, எதித்த வீட்டுக்காரன் சொன்னான்னு சொல்லி மஞ்சள் பொடிய கலந்து வீடு ஃபுல்லா தெளிக்கிறதால மட்டும் எந்த பரிகாரமும் மாறிடாது. இன்னும் சில விஷயம் இருக்கு. ஒரு கஷ்டத்த மாத்தக்கூடிய எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய வழியெல்லாம் நான் சொல்றேன். ஆனா நான் சொல்றது எல்லாமே இந்த மாரிலாம் இருக்காது. உங்களுக்கே தெரியும். நம்மளோட ஆன்மீகமே இந்த மாரி குறுக்கு வழியெல்லாம் காட்டவே இல்ல. முதல்ல ஆன்மீகம்னா என்னன்னு புரிஞ்சுக்கிங்க. ஆன்மீகங்கிறது வெறுமனே கோவிலுக்கு போய் பேருக்கு சாமி கும்பிட்டுட்டு, அங்க ஒரு உண்டியல்ல ஒரு ரூ. 50 போட்டுட்டு, ஒரு 1/2 மணி நேரம் கோவில்ல இருந்துட்டு வரதுக்கு பேரு ஆன்மீகமே இல்ல. நீங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டீங்க. இப்ப ஆன்மீகம் அப்டின்னா என்ன ஆயிடுச்சு அப்டின்னா, ஜோதிடத்துல 4 பரிகாரமும், 2 ஸ்லோகமும், ஒரு கோவிலும் சொல்ட்டா அதான் ஆன்மீகம். அதுதான் நான் ஆன்மீகத்த ஃபாலோ பண்றேன். அதனால எனக்கு நல்லது நடக்கும்னு நெனச்சுக்கிட்டு நம்மள்ல பல பேர் இருக்கோம். அது உண்மையான ஆன்மீகம் கிடையாது. முன்னாடிலாம் ஆன்மீகம் இப்படி இல்ல. இல்லறத்துக்குன்னு ஒரு தர்மம் இருந்தது. எல்லா செயலுக்கும் ஒரு தர்மம் இருந்தது. அதுதான் ஆன்மீகம். கொங்கண சித்தர்ன்னு ஒரு சித்தர். நெறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஊருக்கு வெளியில தவம் பண்ணிட்டு இருக்கார். தவம் பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட தலையில கொக்கு எச்சம் போட்டுருது. உடனே இந்த எச்ச ஸ்மெல்னால அவருக்கு வந்து நாத்தம் அடிக்குது. அதனால அவரோட தவம் கலைஞ்சு, என் தலையில எச்சம் பண்ண கொக்கு எதுன்னு சொல்லி அப்படி நிமிர்ந்து பார்க்குறாரு. அந்த கொக்கு அப்படியே எரிஞ்சு சாம்பல் ஆயிடுது. சரி, தவம் கலைஞ்சு போச்சு. இப்ப பசிக்குது. சரி சாப்பிடலாம்னு ஊருக்குள்ள அப்படி வரார். அது நடந்தது காட்டுல. ஒரு ஊருக்குள்ள வராரு. ஊருக்குள்ள வந்தவுடனே ஒரு வீட்டு வாசல்ல நின்னுகிட்டு என்ன பண்றாரு? "அம்மா, தாயே, பசிக்குது. எனக்கு உணவு குடுங்க" அப்படின்னதும், அப்ப உள்ள இருந்து அவங்க வெளியில இருக்கிறது யாருன்னு கூட தெரியாது. உள்ள இருந்து ஒரு குரல் வருது. "ஐயா, யாசகம் கேட்டு வந்திருப்பவரே, மன்னிக்கணும். இப்பதான் என் கணவர் வெளியில போயிட்டு வந்தாரு. அவருக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இருக்கேன். சாதம் சூடா இருக்கு. அதனால விசிறியால விசிறிக்கிட்டு இருக்கேன். அவர் சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் காத்துருங்க. திண்ணையில உட்காருங்க. நான் வந்து அவர் சாப்பிட்டு முடிச்சதும் உங்களுக்கு சாப்பாடு குடுக்குறேன். வருந்த வேண்டாம்" அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஒரு கோவம் வந்துருச்சு. உடனே சொல்றாரு, "நான் யாருன்னு தெரியுமா? என்னோட சக்தி என்னன்னு தெரியுமா? நான் என்ன பிச்சை கேட்டு வந்த பிச்சைக்காரன்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு அவர் வந்து கோவத்துல கத்துறாரு. கத்தும்போது உள்ளேருந்து ரொம்ப சாந்தமான குரல்ல அந்த அம்மா சொல்றாங்க, "நீங்க கோவப்பட்ட உடனே நான் எரிஞ்சு போறதுக்கோ, இல்ல நீங்க சாபம் குடுத்த உடனே நான் எரிஞ்சு போறதுக்கோ கொக்கில்லை சித்தர் கொங்கணரே" அப்படின்னு சொன்னாங்களாம். "கொக்கென்று நினைத்தாயா கொங்கணரே" அப்படின்னு சொன்னாங்களாம். அது வந்து எதுக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, உள்ள இருந்து சொன்ன அந்த பெண்மணி வந்து வாசுகி, திருவள்ளுவரோட மனைவி. தன்னோட கணவனுக்கு செய்யக்கூடிய பணிவிடையே அவங்களுக்கு வந்து ஆன்மீகம். அதுதான் அவங்களோட தர்மம். ஒரு மனைவி வந்து தன்னோட கணவனையும், குடும்பத்தையும் ரொம்ப அழகாவும், அன்பாவும் அரவணைச்சு போறது ஒரு இல்லற தர்மம் இருந்தது. அந்த இல்லற தர்மம் தான் ஆன்மீகமா எங்கும் கொட்டி கிடந்தது. அத எடுத்துக்கிட்டு தான் நம்ம கோயிலுக்கு வந்தோம். அதுக்கப்புறம் கோவில்ல எல்லா இடத்துலயும் கட்டுனோம். நல்ல விஷயங்கள் பண்ணோம். நெறைய விஷயங்கள் நடந்தது. இது சம்மந்தமே இல்லாத இப்ப இங்க சொல்ற மாரி நெனச்சுக்காதீங்க. நெறைய பேர் வருத்தப்படுறாங்க. என்னால பெரிய ஸ்லோகம்லாம் படிக்க முடியல. நீங்க சொல்ற கோவில்லாம் முடியல. நீங்க சொல்ற மந்திரமோ, வழிபாடோ பண்ண முடியல. அப்ப எனக்கு வந்து நல்லது நடக்கிறதுக்கு நான் என்ன பண்றது? உண்மையிலேயே நீங்க கணவனா இருந்தா, மனைவி, குழந்தை, அப்பா, அம்மா இவங்களெல்லாம் சந்தோஷமா வச்சுக்கங்க. சந்தோஷமா வச்சுக்கிங்கன்னா, ஆடம்பரமா சந்தோஷமா வச்சுக்கிறது இல்ல. ரொம்ப கடும் சொல் பேசாம, அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு 10 நிமிஷம் அவங்கள்ட்ட நிம்மதியா பேசினா கூட போதும்னு இருக்கும் சில பேருக்கு. வயசானவங்களுக்குலாம் அதான் எதிர்பார்க்குறாங்க. குழந்தைங்களும் அப்படிதான். மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி இதுதான். இதே மாரி மனைவியா இருந்தீங்கன்னா, வெளியில போயிட்டு வர கணவனுக்கு வந்து கடும் சொல் பேசாம, முடிஞ்ச அளவுக்கு உங்களால எந்த அளவுக்கு இன்முகமா இருக்க முடியுமோ, அத குடுத்து அவங்களுக்கு வந்து உங்களால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் ரொம்ப பொறுமையாவும், நிதானமாவும் பார்த்துக்கிறது வந்து சிறந்த ஆன்மீகம். இப்படி செய்றவங்க பெரிய தானமும் குடுக்க தேவையில்ல, தர்மமும் செய்ய தேவையில்ல, மந்திரமும் வழிபாடோ பண்ண தேவையில்லன்னு நம்மளோட சாஸ்திரமும் இதத்தான் சொல்லுது, சம்பிரதாயமும் இதுதான் சொல்லுது. உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. எல்லா கதைகள்லயும் யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருந்தா, அவங்க தப்புன்னு உணர்ந்து அத ஒத்துப்பாங்க. முன்னாடி இருந்த ஆன்மீகம் இந்த வழிய தான் காமிச்சது. நீங்க கண்ணகியோட கதையில கூட கவனிச்சிருக்கலாம். கண்ணகி போய் முறையிடுவாங்க. என்ன முறையிடுவாங்க? இந்த மாரி வந்து நீங்க தப்பான தீர்ப்பு குடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணுவாங்க. ப்ரூஃப் பண்ண உடனே அவங்களுக்கு கோவம் அதிகமாயிடும். இப்ப இங்க ப்ரூஃப் பண்ணி என்ன ஆகப்போகுது?
ப்ரூவ் பண்ணிட்டேன். இதனால என்னோட கணவர் மீண்டு வரப்போறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சபிப்பாங்க. அதாவது எந்த ஒரு நீதி நெறியும் விசாரிக்காத உனக்கு கிரீடம் எதுக்கு? செங்கோல் எதுக்கு? உனக்கு மன்னன்ற இந்த இது எதுக்கு? அப்படின்றதும் அப்ப இதெல்லாம் வேண்டாம். தப்புதான், தப்புதான். இது எல்லாத்த விட எனக்கு இந்த உயிரே தேவையில்ல. ஒரு தப்பான தீர்ப்பு குடுத்துட்டேன்னு சொல்லி அவரு தன்னைத்தானே சபிச்சுப்பார். தான் இறந்து போணும்னு சொல்லி அதே மாரி இறந்தும் போயிடுவார். இது ஏன் நான் சொல்றேன்னா, ஆன்மீகங்கிறது ஒரு தர்ம நெறியையும், ஒரு நல்ல விஷயத்தையும் பின்பற்றி இருந்தது. இப்ப நம்ம எல்லாருமே அப்படியே உல்டாவாக்கிக்கிட்டோம். பரிகாரம்னு ஒண்ணு வச்சுக்கிறோம். ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம். ஒரு விளக்கு போடணும். கோவில்ல ஒரு 2 தடவ சுத்தி வந்துட்டோம்னா, அது பரிகாரம் பண்ணிட்டோம். அப்படிலாம் கிடையாது. அப்படி பரிகாரம்னா, கொலை பண்றவன், கொள்ளடிக்கிறவன்லாம் பெரிய பெரிய கோயில் கட்டி சுத்தி வந்துட்டா சரியா போயிடுமா? அப்படிலாம் வராது. நீங்க முழு மனதா செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு அது தவறுன்னு உணர்ந்து இறைவன்ட்ட மனசார பிரார்த்தனை பண்றீங்களோ அதுதான் சிறந்த பரிகாரம். நீங்க அங்க போய் விளக்கும் ஏத்த வேண்டாம், மந்திரமும் சொல்ல வேண்டாம். மனசார இறைவன்ட்ட பிரார்த்தனை பண்ணாலே போதும். எப்பவுமே உங்களுக்கு ஒரு மந்திரமோ இல்ல வழிபாடோ இல்ல ஒரு ஸ்லோகமோ இல்ல ஒரு பரிகாரமோ வேலை செய்யணும் அப்படின்னா உங்களுக்குன்னு எதையும் வச்சுக்காம, அதாவது எனக்கு இந்த பலன் கிடைக்கும், எனக்கு இது உங்களோட சுயநலம் இல்லாம பொது நலமா இருந்தா அது ரொம்ப சீக்கிரத்துல வேலை செய்யும். இப்ப நான் மந்திர வழிபாடுலாம் சொல்றேன். இதுல எந்த சுயநலமும் கிடையாது. நீங்க ஒரு மந்திரம் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றீங்க. இதுக்கும் பரிகாரத்துக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா இந்த வழிபாடு எப்படி இருக்கணும்னா, உங்களுக்கும் இறைவனுக்கு இடையில யாருமே இல்ல. நீங்களும் இறைவன் மட்டும்தான். முழுக்க 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 இந்த மந்திரமோ இல்ல இந்த வழிபாடோ இறைவன்கிட்ட நான் சொல்றத கொண்டு போய் சேர்க்கும். இறைவனுக்கு அது கேட்கும். இறைவன் அதை திருப்பி எனக்கு கொடுப்பாருன்ற நம்பிக்கையில பண்ணணும். அது இல்லாத பட்சத்துல அது வேலை செய்யாது. பெரியவா நிறைய முறை சொல்லியிருக்கிறாங்க. நான் பலருக்கு சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, எல்லா தரப்பு மக்களும் ராமநாமம் சொல்லுங்கன்ற. ராமநாமத்துக்கு மிஞ்சின சக்தியே கிடையாது. ஒருத்தருக்கு 100 தடவை சொன்னா நடக்குது அப்படின்னா உங்களுக்கு நடக்கலையா? அத 200ஆவோ இல்ல 1000ஆவோ மாத்துங்க. ஒருத்தருக்கு 1008 தடவ சொன்னா நடக்குது அப்படின்னா, நீங்க 5000 முறை சொல்லுங்க. இதுக்கு ரொம்ப நேரம் ஆயிட போறதில்ல. ஒரு நாளைக்கு 1440 நிமிஷத்துல ஒரு 40 நிமிஷம் கூட உங்களுக்காக ஒதுக்கலன்னா, அப்புறம் எப்படி உங்களோட பிரச்சனை தீரும்? அதே போல இன்னொன்னு சொல்றேன். இன்னொரு குறிப்பு சொல்றேன். உங்களுக்கு நமக நீங்க கவனிச்சிருப்பீங்களான்னு தெரியல. நமகன்னு முடியிற அத்தனை மந்திரமும் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்னு சொல்லுவாங்க. இதுல ஓம் கோவிந்தாய நமக, ஓம் அச்சுதாய நமக, ஓம் ரிஷிகேசாய நமக. இந்த மாரி பீஷ்மர் ஒரு 24 நமக சொல்லியிருப்பார். அதாவது இந்த 24 நாராயணனோட பெயர்கள சொன்னாலே இந்த உலகத்துல அத்தனை விஷயமும் கடக்கும்னு சொல்லுவார். இந்த நமக அப்படிங்கிறது இந்த என்ன உனக்கு சமர்ப்பிக்கிறேன்னு அர்த்தம். நான்றவன் கிடையாது. நான் உன்னுடைய ஆள். இந்த உடம்பையும் ஆன்மாவையும் உன்கிட்ட சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். அதனால முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி மந்திரங்கள் ராமநாமம் ஒன்னே போதும். கூடவே ஒரு மந்திரம் எப்பவுமே நம்ம ஒரு வழிபாடு பண்றோம் இல்ல மந்திரம் சொல்றோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு விதத்துல கர்ம பலனை குறைச்சிக்கிட்டு புண்ணிய பலனை கூட்ட முயற்சி பண்ணும். அது கூடயே நம்ம மனம் தானம் பண்ணும். அது என்ன மனம் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் அப்படியே ஊர்ல நகர்வலம் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஒரு ரொம்ப முடியாத ஒருத்தர் என்ன பண்றாருன்னா கேட்கிறார். ஐயா இந்த மாதிரி குடும்பம் ரொம்ப வறுமையில இருக்கு. ஏதாவது கொஞ்சம் உதவி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னதும் உடனே கிருஷ்ணர் அர்ஜுனன் பார்த்தோன்னே சரி இருக்கிறத கூட அப்படின்னதும் ஒரு 100 பொற்காசுகள் அடங்கின ஒரு முடிச்சு எடுத்து கையில கொடுக்குறாப்புல. போய் சந்தோஷமா இருந்து இது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. 100 பொற்காசுகள் எடுத்துக்கிட்டு 100 பொற்காசுகள் இருக்கு. அப்பா இன்னையோட அந்த பிரச்சனை தீர்ந்திருந்ததுன்னு தனக்கு தானே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு வரான். இது தெரிஞ்சு போய் பின்தொடர்ந்து ஒரு திருடன் அவனை அடிச்சு பிடிங்கிட்டு போயிடறான். அதே மேல ஒரு 2, 3 நாள் கழிச்சு திரும்பி இவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கும்போது அதே கஷ்டத்துல இருக்க நபர் ஏத்தாப்புல வராரு. நடந்ததை சொல்றாரு. இந்த மாதிரி திருடன் பிடிங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு. சரி ரொம்ப கஷ்டத்துல இருக்க உதவி பண்ணுங்கன்னதும் ஒரு மோதிரம், ஒரு தங்க மோதிரத்தை கட்டி கொடுத்து நல்லா இருப்பான்னு அனுப்பிச்சு விடுறாரு. இப்பயும் இந்த மோதிரத்தை எடுத்துட்டு திருடன் எங்க பிடிங்கிட்டு போறோன்னு பயத்துல மோதிரத்தை பார்த்தா ரொம்ப அழகா இருக்கு. இப்ப அவருக்கு தங்கத்து மேல ஒரு ஆசை வந்துடுது. உடனே என்ன பண்றாரு, தான் வீட்டுல இருக்கிற ஒரு பழைய பானை, பயன்படுத்தாத பானைக்குள்ள மோதிரத்தை போட்டு பரன் மேல வச்சிடறாரு. வச்சுட்டு அதை அப்பப்ப எடுத்து எடுத்து பார்ப்பார். இதை எடுத்து வித்து பணமாக்கி வீட்டுக்கும் கொடுக்கல, இவருக்கும் பயன்படுத்திக்கல. என்ன பண்றாரு, ஒரு பரன்குள்ள வச்சுக்கிறார். ஒரு நாள் என்ன பண்றாரு, வெளியில போயிட்டு பார்த்தா பரன்ல அந்த பானையை காணும். உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி மனைவிட்டு ஓடுறாரு. ஒன்னா மனைவி ஏத்தாப்புல தண்ணி முன்ட்டு வராங்க. வரவங்க சொல்றாங்க, என்னங்க இவ்வளவு அவசரமா வரீங்க அப்படின்னதும், இல்ல இந்த பானையை எதுக்கு எடுத்துனதும், இல்லைங்க ரொம்ப நாளா கழுவாம இருக்கேன், நான் தான் எடுத்துட்டு போய் கழுவினேன். உடனே பானையை வாங்கி தண்ணியை கீழே ஊற்றி பார்க்கற அந்த மோதிரத்தை காணும். உடனே அவங்க மனைவி ஏத்துட்டார், இதுக்குள்ள ஒரு தங்க மோதிரம் வச்சிருந்தேன், இது எதுக்கு எடுத்துட்டு போனோம்னு சொல்லி
காய்ச்சி மூச்சுன்னு கத்துற உடனே மனைவி ரொம்ப பொறுமையா சொன்னாங்க. "தங்க மோதிரத்த கொண்டு வந்து எதுக்கு இதுக்குள்ள வச்சீங்க? உடனே அத வித்து பணமாக்கி நம்ம இவ்வளோ கஷ்டத்துல இருக்கோம். நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துருக்கலாம்ல. எதுக்கு தேவையில்லாத வேல பண்ணீங்க? அத அந்த அளவுக்கு பத்திரப்படுத்தி வைக்க வேண்டிய அவசியம் என்னன்னதும் அப்பதான் அவருக்கு புரியுது. ஐயோ! தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி வருத்தப்படுறாரு. இப்பவும் ஒரு சில தினங்கள் கழிச்சு போகும்போது அதே மாரி கிருஷ்ணனும், அர்ஜுனனும் வராங்க. இப்ப வந்து அவரு ரொம்ப வருத்தமா ஐயா நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு. இத கேட்ட கிருஷ்ணன் உடனே சொல்றாரு, "அர்ஜுனா 2டே 2 வெள்ளி காசு இவர்ட்ட குடு" அப்படின்னதும், பெருசா எது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்த அவருக்கு உடனே ரொம்ப ஏமாற்றம். ஐயய்யோ! என்னடா இது 2டே 2 வெள்ளி காசு குடுக்க சொல்றாருன்னு, சரி அது வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு சரி அப்படின்னு போயிட்டுருக்காரு. போனப்ப ஒருத்தன் மீன் புடிச்சிட்டு இருக்கான். ஆத்துல உட்காந்துக்கிட்டு. ஐயா இந்த மாரி நெறைய மீன் புடிச்சிருக்கிறேன். வேணும்னா இந்த மீன வாங்கிக்கங்கன்னதாப்பா என்ட்ட நெறைய காசு இல்ல. ஒரே 2டே 2 வெள்ளி காசு தான் இருக்கு. இத வச்சு ஒரு வேள சாப்பிடலாம். இல்லன்னா ஒரு நாள் சாப்பிடலாம் அவ்வளோதானே. ஐயா அது போதும். அது கூட இல்லாம தான் நான் வந்து இருக்கிறேன். நானும் என் மனைவி 2 குழந்தையும் சாப்பிட்டுப்போம். இந்த மீன வாங்கிக்கிட்டு அந்த காச குடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னதும் சரின்னு உடனே அவர் என்ன பண்றாரு, அந்த 2 காசு தனக்கு எதுக்கும் பயன்படாதது. நம்ம வந்து நம்மளோட கடனையோ, இல்ல வறுமையோ அதால போக்க முடியாது. சரி ஒருத்தனாவது நிம்மதியா சாப்பிட்டு போட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 காசையும் குடுத்துட்டு மீன வாங்குனாரு. வாங்கி அவர் மீன வந்து சமைக்கிற விருப்பம் இல்ல. அதனால என்ன பண்றாரு, எல்லா மீனையும் அப்படியே தண்ணிக்குள்ள ஒண்ணு ஒண்ணா எடுத்து விடுறாரு. விடும்போது பார்த்தா ஒரு மீன் மட்டும் கொஞ்சம் விசித்திரமா ஏதோ பண்றத பார்க்குறாரு. என்ன அந்த மீன் மட்டும் விசித்திரமா எதையோ கக்க முயற்சி பண்ற மாரி இருக்கு. சரின்னு உடனே என்ன வாய்க்குள்ள ஏதாவது அடைச்சிட்டு இருக்கான்னு பார்த்தா, வாய்க்குள்ள இவரு அந்த பானைக்குள்ள போட்டு வச்சிருந்த மோதிரம் இருக்கு. உடனே மோதிரத்த எடுத்து சந்தோஷத்துல கண்டுபிடிச்சிட்டேன், கண்டுபிடிச்சிட்டேன்னு கத்துறாரு. பார்த்தா இவருகிட்ட வந்து எல்லாத்தையும் திருடிட்டு போன திருடன் இந்த ஆத்தங்கரை ஓரமா இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட தான் எல்லாத்தையும் கொண்டு வந்து புதைச்சு வைக்கிறது. இவரு இப்படி கண்டுபிடிச்சேன், கண்டுபிடிச்சேன்னு கத்துன உடனே திருடன் உடனே பயந்துட்டு, ஐயோ! நம்ம புதையல் இங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறத எவனோ பார்த்துட்டான் போலன்னு பதறி அடிச்சுட்டு அத தூக்கிட்டு ஓடி வரும்போது, இவன பின்தொடர்ந்தே இந்த தானமான நபர பின்தொடர்ந்து கிருஷ்ணனும், அர்ஜுனனும் வந்தவங்க 2 பேரும் அவன வளைச்சு புடிச்சுறாங்க. புடிச்சு செம்மையா குடுக்க வேண்டியத குடுத்து உண்மைய சொல்ல சொன்னா, அவன் சொல்ட்டான் இந்த மாரின்னு சொல்லிட்டு. உடனே அவன்ட்டேருந்து வாங்குன அந்த 100 காசுகள் போக யார் யார்ட்ட என்னென்ன திருடுனான்னு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு, அவன வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. இப்ப வந்து கிருஷ்ணனும், அர்ஜுனனும் அவன்ட்ட வந்து இந்தாப்பா உன்னோட 100 பொற்காசுகள்னு சொல்லி கையில குடுத்த உடனே அவன் ரொம்ப சந்தோஷப்படுறான். இப்ப அர்ஜுனன் வந்து கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார். "அது எப்படி கிருஷ்ணா சாத்தியமே இல்ல. எனக்கு இந்த விந்தையே புரிய மாட்டுது. நீ ரொம்ப விசித்திரமான ஆளு. உன்னோட படைப்புகளும் சரி, உன்னோட நடவடிக்கையும் சரி, உன்னோட அந்த லீலைகளே வித்தியாசமா இருக்கு. என்னதான் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி புரியாத மாரி கேட்கிறாரு. அப்ப சொல்றாரு, "என்ன உனக்கு புரியல?" அப்படின்னதும், "இல்ல ஒரு 100 பொற்காசுகள் குடுத்தேன். அவனுக்கு அத வச்சு சந்தோஷமா வாழ முடியல. ஒரு வைர மோதிரம் குடுத்தேன். அதாலயும் அவன் திருப்தியா இல்ல. 2டே 2 வெள்ளி காசு குடுத்தேன். போன எல்லாமே அவனுக்கு திரும்பி வந்துருச்சு. இது எப்படி சாத்தியம்?" அப்படின்னது அப்ப அவரு சொன்னாராம். ஒரு மனிதனோட கர்மா எப்ப முடியும் அப்படின்னா, அப்பதான் அவனுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஒருத்தனோட கர்மா முடிஞ்சா தான் அவனோட நல்ல விஷயங்கள் அவனுக்கு தொடங்குறதா சொல்லுவோம். இல்ல கர்மா குறைஞ்சா தான் நல்ல விஷயங்கள் அவனுக்கு தொடங்கும். இவன் ஃபர்ஸ்ட்டு வாங்குன 100 பொற்காசுகளும் தனக்கும் தன் குடும்பத்துக்கும் வச்சுக்கலாம், நிம்மதியா இருக்கலாம். அத வச்சு கனவுகள்ல இருந்தான். அதனால இவனுக்கு மேலும் எந்த நல்ல பயனும் கிடைக்கல. 2வது மோதிரம் வாங்குனப்பயும் தன்னோட குடும்பத்துக்கோ, தனக்கோ பயன்படுத்திக்க யாருக்குமே பிரயோஜனம் இல்லாம ஒரு இதுல வச்சிருந்தான். இதனாலயும் அவனோட கர்மாவும் குறையல, நல்ல விஷயமும் அவனுக்கு நடக்கல. ஆனா ஒரு 2 வெள்ளி காசு தன்னோட கஷ்டத்த போக்காது. ஆனா இன்னொருத்தனுக்கு வந்து எப்ப ஒரு பசிய போக்கும் அப்படின்னு மனமுவந்து அந்த 2 வெள்ளிக்காசையும் அவன்ட்ட குடுத்தானோ, அந்த நிமிஷமே அவன் கர்மா குறைஞ்சிருச்சு, இல்ல இல்லாம போச்சு அப்படின்ற மாரி சொல்லுவாரு. சொல்லிட்டு, அதனால தான் அவனுக்கு நல்லது நடந்தது. அதனால தான் அவனுக்கு கிடைக்க வேண்டிய இந்த 100 பொற்காசுகளும் கிடைச்சது. அந்த தங்க மோதிரமும் கிடைச்சது அப்படின்னு சொல்லுவார். இது போல தான் நம்ம எவ்வளோ மீள முடியாத கஷ்டத்துல இருக்கும்போது கூட நான் அதான் சொல்லுவேன். எல்லா தரப்பு மக்களுமே எளிமையா அன்னதானம் டெய்லியும் பண்றது ரொம்ப 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 நல்லது. டெய்லியும் ஒரு உயிருக்கு உணவு குடுக்குறது. அது எறும்பா இருக்கலாம், காகமா இருக்கலாம், பசுவா இருக்கலாம், இல்ல மனிதனா இருக்கலாம். எதுவா வேணா இருக்கலாம். உங்களால முடிஞ்ச எளிமையான ஒரு உணவ குடுத்துட்டு, அது கூடயே உங்களோட மந்திரத்தையோ, இல்ல வழிபாடையோ, நீங்க செய்யணும்னு நினைக்கிற அந்த பரிகாரத்தையோ, இல்ல கோவில் போறதையோ பண்ணீங்க அப்படின்னா, 100% அது உங்களுக்கு நிச்சயமா பலன் தரும். குறிப்பிட்ட எண்ணிக்கையிலே தரும். நான் எப்பவுமே சொல்லுவேன், ஒரு கர்மாவ முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய ஆற்றல் வந்து தானத்துக்கு இருக்கு. அதுலயும் அன்னதானம் ரொம்ப சிறப்பானது. இந்த உலகத்துல இருக்க எல்லா பிணியும் ஒரு நாள் தீர்த்து வைத்து விட முடியும். அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா நோய்க்கும் குணப்படுத்தக்கூடிய ஒரு மருந்து இருக்கு. எந்த நோயையும் குணப்படுத்துற ஒரு மருந்து இருக்கு. ஆனா பசிங்கிற இந்த பிணி, இது ஒரு விதமான நோயின்னு சொல்லுவாங்க சித்தர்கள். இத குணப்படுத்தக்கூடிய மருந்தே கிடையாது. சாப்பாடு மட்டும் தான் மருந்து. எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் பசிக்கும். 3 வேள சாப்பிட்டு தான் ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது திருப்தியா சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால இந்த பசிப்பிணியே ஒரு மனிதனுக்கோ, இல்ல ஒரு விலங்குக்கோ இருக்கக்கூடிய பசிப்பிணிய ஒருத்தன் தீர்க்கிறான் அப்படின்னா, அவன் ஜாதகத்துல, கட்டத்துல இருக்க அத்தனை விஷயமும் தீர்ந்துரும். இதத்தான் பெரியவா அழகா சொல்லுவாங்க. சில எளிமையான குறிப்புகள் சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே வந்து நானே பல வீடியோல சொல்லியிருக்கிறேன். இருந்தாலும் ஒரு பின் குறிப்பா அதையும் குடுத்துர்றேன்.
நீங்க வந்து அத வந்து முழு நம்பிக்கையா பண்ணாலுமே உங்களுக்கு பலன் தரும். பெரியவா சொல்றது எல்லாமே எல்லா தரப்பு மக்களாலயும் செய்ய முடிஞ்ச எளிமையான பரிகாரம். பெரியவா சொல்லாததையே நெறைய பேர் பெரியவா சொன்னதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பலன் அவங்களே அனுபவிச்சுப்பாங்க. அதுல வந்து முக்கியமானது, நம்ம வீட்ல தொடர்ந்து யாருக்காவது ஏதாவது நோய் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு விதமான நோய் தொந்தரவு இருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு மடத்துக்கோ, இல்ல கோவிலுக்கோ இப்பல்லாம் வந்து ஆசிரமங்கள், இல்ல அந்த ஹாஸ்டல் பசங்க படிக்கக்கூடியது இருக்குல்ல, அங்க போய் நீங்க குடுத்தா கூட இதே புண்ணிய பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு நல்ல மஞ்சள் பரங்கிக்காய், நல்லா பழுத்த பரங்கிக்காய் இருக்கும் இல்லையா? இல்ல பழுக்காததா இருந்தா கூட, இதா இருந்தா கூட ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. பரங்கிக்காய் ஒண்ணு வந்து முழுசா வாங்கி தானமா குடுத்தீங்க அப்படின்னா, அது மூலமா நோய் சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனை 3 நாள்ல முடிவுக்கு வந்துரும். 3வது நாளே உங்களுக்கு பலன் தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சுமம் என்னன்னா, நீங்க வந்து எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச காய் வந்து 100% சத்துக்கள் அடங்கிய காய் எது அப்படின்னா பரங்கிக்காய். அதுக்கப்புறம் பூசணிக்காய் இருக்கு. இதுதான் நம்ம வந்து பரங்கிக்காய எல்லா இதுக்கும் பயன்படுத்துவோம். நீங்க வேணா பார்த்தீங்க அப்படின்னா, தை மாசத்திலிருந்து நம்ம எல்லா பண்டிகைக்கும் பரங்கிக்காய் பயன்படுத்துற ஒரு விஷயம் இருக்கு. ஏகாதசி விரதம் உள்பட. 2வது பணம் கையில தங்கவே மாட்டுது. வீண் விரயம் ஆயிட்டே இருக்குது. அந்த மாரி பண கஷ்டம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, காலை வேளையில பறவைகளுக்கு இனிப்பு பிஸ்கட், இனிப்பு கலந்த பிஸ்கட் குடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா, இந்த வீண் விரயம் வந்து நமக்கு கட்டுக்குள்ள வரும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. எப்பல்லாம் நமக்கு வந்து மனக்குழப்பம், மன கஷ்டம், மன வருத்தம் இருக்குது அப்படின்னா, அவங்க தூங்குறப்ப நம்ம தலைக்கு நேரா ஒரு சொம்புல தண்ணி வச்சுக்கிட்டு படுக்கணும். காலை வேளையில எழுந்து அத வெளியில ஊத்திட்டாலோ, இல்ல மரத்துக்கோ, செடிக்கோ, கொடிக்கோ ஊத்திட்டோம் அப்படின்னா, அது வந்து நம்மளோட மனக்குழப்பம், மனக்கஷ்டம், மன வருத்தத்த போக்கிரும் அப்படின்னு சொல்றாங்க. எந்த காரணம் கொண்டும் அத குடிச்சிடக்கூடாது. என்னோட தனிப்பட்ட அனுபவம் என்ன அப்படின்னா, இந்த மாரி எனக்கு எப்பயாவது ரொம்ப ஒரு வருத்தமா இருக்குது அப்படின்னா, அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஒரு சொம்புல மூடி போட்டு தண்ணி வச்சுப்பேன். வச்சுட்டு நைட்டு தூங்கிட்டு காலையில எழுந்து நான் இங்க பக்கத்துல ஒரு ஃப்ளாட் நெறைய வந்து துளசி செடி இருக்கு. அந்த துளசி செடிக்கு அந்த தண்ணிய எடுத்துட்டு போய் ஊத்துவேன். உண்மையிலேயே வந்து நல்ல ரிசல்ட் குடுக்குது. அதே மாரி நம்ம பயணம் பண்ணும்போது, நம்ம எங்க பயணம் பண்ணாலும் கூடவே ஒரு காகித பூ கொண்டுட்டு போனோம் அப்படின்னா, நமக்கு விபத்துக்களோ, அந்த பயணத்துல இடையூறுகளோ வராது அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கிறாங்க. காலையில எந்திரிக்கும்போது நம்மளோட உள்ளங்கையவோ, இல்ல தங்க நாணயத்தையோ, இல்ல லக்ஷ்மி படத்தையோ நம்ம பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா, செல்வம் தொடர்ந்து சேரும் அப்படிங்கிறது பெரியவாவோட குறிப்பு. இதெல்லாமே சொல்லியிருக்காங்க. அதேபோல வீட்ட சுத்தி நீரோட்டம் இருக்கிற மாரி, அது இயற்கையாவோ, இல்ல செயற்கையாவோ அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா, பணக்கஷ்டம்ங்கிறதே வராது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வீட்ட சுத்தினா நம்ம வந்து ஒரு நீரோட்டம் செயற்கையாவோ, இயற்கையாவோ ஒரு ஃபவுண்டன் மாரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கூட, நமக்கு வந்து அந்த மாரி பிரச்சனைகள் வராது. ஏன்னா, நீருக்கு நல்ல ஆற்றல கடத்தக்கூடிய சக்தி இருக்கு. நல்ல வைப்ரேஷன எடுத்துட்டு வரக்கூடிய சக்தி இருக்கு. அதனால தான் நம்மளோட சித்தர்களும், மகான்களும் தன்னோட ஆசிரமத்த ஆத்த ஒட்டியோ, இல்லன்னா உங்களுக்கு வந்து அருவிய ஒட்டியோ வச்சிருப்பாங்க. நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஏன்னா, ஆத்துல இடுப்பளவு தண்ணீல நின்னு ஒரு மந்திரம் சொன்னா ஒரு பலனும், கழுத்தளவு தண்ணீல நின்னா மந்திரம் சொன்னா ஒரு பலனும், அதே மாரி தண்ணிக்குள்ள உட்காந்து மந்திரம் சொன்னா ஒரு வித பலனும் நமக்கு மாறிக்கிட்டே இருக்கும். நெறைய மந்திரங்கள் கழுத்தளவு தண்ணீல நின்டு தான் சொல்லுவாங்க. அதுதான் சீக்கிரமா சித்திக்கும். ஒரு மந்திரத்த 1,00,000 முறை சொன்னா அது சித்திக்கும் அப்படின்னா, தண்ணீல கழுத்தளவு தண்ணீல நின்னுட்டு சொன்னோம்னா 10,000 முறை சொன்னாலே சித்திக்கும். அதாவது அதோட பாதி கூட கிடையாது. 10% சொன்னாலே கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இதுபோல எத்தனையோ எளிமையான வழிபாடுகளையும், மந்திரங்களையும் இந்த மாரி விஷயங்களையும் பெரியவா சொல்லியிருக்காங்க. இதனால யாருக்கோ ஒரு விதத்தில பயன் இருக்கிற மாரி தான் இருக்கு இல்லையா? இப்ப நீங்க நீங்க நான் மேல சொன்ன எல்லாமே பெரியவா சொல்லியிருந்தா கூட, அதிலயுமே யாருக்கோ ஏதோ ஒரு விதத்தில பலன தரக்கூடிய ஒரு விஷயத்த தான் சொல்லியிருக்காங்க. இதில முக்கியமா வந்து எந்த ஜாதக கட்டத்தில இருக்கிற ஒரு விஷயமும் நமக்கு வந்து மோசமான பலன தரக்கூடாது அப்படின்னா, அந்த எந்த நாள் அதாவது இப்ப சனி கிரகம் அப்படின்னா சனிக்கிழமையும், சந்திரன்னா திங்கட்கிழமையும். இந்த மாரி கிழமைகள்ல அந்த கிழமைகள்ல நம்ம வந்து தொடர்ந்து அன்னதானம் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, அந்த கிரகத்தோட தாக்கம் நம்மளோட இந்த வாழ்க்கையில பெருசா பிரதிபலிக்காது அப்படின்ற ஒரு குறிப்ப சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நீங்க உடனே கேட்கலாம், ராகு கேதுக்கு என்ன சார் பண்றது? ராகு கேதுக்கு இந்த நாள் தான் அப்படின்னு செய்ய வேண்டியது கிடையாது. ஒரு ராகு காலத்திலயோ, இல்ல யமகண்டத்திலயோ பண்ணலாம் அன்னதானம். தானம் பண்றதுக்கு ராகு காலம், யமகண்டம்லாம் பார்க்க தேவையே இல்ல. நீங்க வந்து யார நெனச்சு தானம் குடுத்தாலும் அது உங்களுக்கு பெரும் பலன குடுக்கும். நீங்க நான் சொல்ற எல்லாமே ஒரு எளிமையா மத்தவங்களுக்கு பலன் தரக்கூடிய விஷயமா இருந்தது அப்படின்னா, நிச்சயமா உங்களோட வேண்டுதலும், உங்களோட பரிகாரமும் 100% நடக்கும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.